தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் உள்ள இறைவா போற்றி போற்றி. பெண்மை பெண்மை என்பவள், தாய் என்பவள் ஒரு மூல தரமாக இருந்து கொண்டிருக்கின்றாள், விளங்கி கொண்டிருக்கின்றாள். அவள் வெறும் சுவர் மட்டுமல்ல, இல்லை கட்டிடம் அல்ல. அவள் ஒரு கருவறை. அவள் ஒரு உயிரை ஈன்றெடுக்கின்றாள், அதை பேணி காக்கின்றாள், இரவும் பகலும் அதை காக்கின்றாள். அதனால் அவளுக்கு இருக்கின்ற பங்களிப்பு என்பது இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்திக்கும் கிடையாது. ஆதிசக்தி ரூபம். அதனால்தான் பூமாய் தேவியை கூட, பூமா தேவியை கூட நம்ம அதை மாதிரி போட்டுகின்றோம். பௌர்ணமியாக விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த பௌர்ணமி சக்தியை கூட மிக பிரகாசமான ஒளியாக நாம் பார்க்கின்றோம். தந்தை கிளையாக இருக்கின்றால், தாய் ஆணிவேராக இருக்கின்றால். ரெண்டு பேரும் பேணி காப்பதில், குழந்தைகள் வளர்ப்பதில் முக்கிய பங்கு இருக்கின்றது. அதனால் வருகின்ற காலங்கள் நம்ம சமுதாயத்தில் சீர்கெடாமல் தன் குழந்தைகளை நல்ல பேணி காப்பதிலும் வளர்ப்பதிலும் முக்கியத்துவம் தர வேண்டும். அதனால் நீங்கள் செய்கின்ற நற்செயல்களை அவன் பார்த்து கற்றுக்கொள்வான். அதனால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நல்ல பண்புகளை நீங்கள் கொடுப்பதில் நீங்கள் அருமருந்தாக விளங்க வேண்டும். அவன் ஒரு நோயற்ற வாழ்வை பெறுவதற்கு, என்றும் குறையில்லாத வாழ்வை சீரோடு வாழ்வதற்கு நீங்கள் என்றும் உறுதுணையாக இருப்பதற்கு தாய்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அதனால் நீங்கள் தாய்மையை போற்ற வேண்டும். தன் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டிய அறிவுரை என்னவென்றால், தாய்மையை வெறும் பொம்மையாகவும் வேலை செய்கின்ற மிஷினாகவும் பார்க்காமல் அவளை ஒரு புனிதமான ஒரு இதுவாக பாருங்கள். அவர்கள் சொல்வதை கேளுங்கள். குழந்தைகள் உங்களுக்கு நற்பண்புகளை கற்றுக் கொடுப்பதில் ஒரு சில விஷயங்கள் வேண்டாம் என்றால் அதற்கு 1000 காரணங்கள் இருக்கும். அதனால் அவர் பெற்ற அந்த அனுபவங்கள் அனைத்தையும் உங்களிடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவள் தாய்மை என்ற ஒரு உள்ளத்திற்கு தான். இன்னும் பல விஷயங்கள் உள்மறைத்து குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதில் தாய்மையை தவிர வேறு எந்த சக்தியாலும் முடியாது. அதனால் இந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் உங்களிடம்தான் இருக்கிறது. நவராத்திரி தேவியாக விளங்குகிறீர்கள். அதனால் சமுதாயத்தில் நல்ல ஒரு பண்பாளனை கொடுப்பதில் மிக பங்களிப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் சீர்கெடாமல் இருந்து உங்கள் குழந்தைகளை பேணி காப்பதில் அதிக சக்தியை செலுத்துங்கள். உங்களுடைய நேரத்தை நல்ல நேரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ராஜராஜ தேவஸ்தானம் என்றும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கும். நிறைய வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டே இருக்கும். நல்முறையாக வாழ, உங்கள் குடும்பம் நல்முறையாக வாழ எங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு எல்லா அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். அதனால் சீராம் நல்லபடியாக தமிழர் திருநாள் வாழ்த்துக்கின்ற பெற்று சீரும் சிறப்போடு வாழுங்கள். நன்முறையாக வாழுங்கள். ஆரோக்கியமாக இருங்கள். ஓம் நமச்சிவாய. மாத்ரு தேவோ பவ.